இன்று கொங்கு மண்டலத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் விவசாய நிலங்களை, சிறு குறு தொழிலில் நலிவடைந்த விவசாய நிலங்களை, சொத்துக்களை இன்று ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல், வங்கி மேலாளர்கள், ரெக்கவரி ஏஜென்சியினர் எல்லாம் மிரட்டி அச்சுறுத்தி ஜிஎஸ்டி, கொரோனா, ரீமாடர்னைசேஷன் இதில் சூழ்நிலைகளே பாதிக்கப்பட்டு அவர்களுடைய விவசாய நிலங்களை எல்லாம், தொழில் நலிவடைந்த அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அண்டர் வேல்யூ, அதாவது ஒரு சொத்தினுடைய மதிப்பு 100 ரூபாய் என்றால் 10 ரூபாய்க்கு விலை குறைப்பு செய்து கூட்டு சேர்ந்து அச்சுறுத்தி மிரட்டி இன்று கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் இந்தியாவிலேயே சர்பாசி சட்டத்தை 31I பிரகாரம் விவசாய நிலங்களை ஏல நடவடிக்கை வங்கி விற்பனை செய்யக்கூடாது என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்பால் உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் மீறி இன்று கோவை, திருப்பூர் மாவட்டத்திலே குறிப்பாக பல்லடம், சோமனூர், அவிநாசி, மங்களம், திருப்பூர், அன்னூர் போன்ற பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுடைய நிலங்களை எல்லாம் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல், ரெக்கவரி ஏஜென்சிஸ், வங்கி மேலாளர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்து அவருடைய நிலங்களை எல்லாம் புடுங்கியுள்ளனர். அவர்களெல்லாம் வாழ வழியின்றி நடுத்தரவில் நிற்கின்றனர். 100க்கும் மேற்பட்டோர் கோவை, திருப்பூர் மாவட்டத்திலே மட்டும் உயிரிழந்துள்ளனர். இவருடைய ஆட்டம் இந்தியாவிலேயே சர்பாசி சட்டத்தை எங்குமே பயன்படுத்தாமல் இங்க வந்து மோசமான நிலைமையில் பொய்யான ஆவணங்களை எல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும், வருவாய் அலுவலருக்கும், மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் கொடுத்து சொத்துக்களை அபகரித்து வருகின்றனர். இந்த செயல் தொடர்ந்தால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உயிரிழப்பு ஏற்படும். இவங்க எல்லாமே சொத்து இழந்தவங்கள். சர்பாசி சட்டத்தினால், ரெக்கவரி ஏஜென்சியினால், ரியல் எஸ்டேட் மாபியா கும்பலால் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பங்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில், கொங்கு மண்டலத்தில் இந்த சர்பாசி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல் கொள்ளையடிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். மரியாதைக்குரிய கோவை மாவட்ட ஆட்சியர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். 2 மாவட்ட எஸ்பி அவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் ஜூன் 4க்கு பின்பு கோவை மாவட்டத்தில் இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களோடு இங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை மித்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.